யோபு 8:7, சகரியாவுடைய புஸ்தகம் 4:10, 1 கொரிந்தியர் 1:28. இந்த வசனங்களை வாசித்து ஒரு சின்ன செய்தியை தியானிப்போம். வாசியா. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அற்பமான துவக்கமும் சம்பூர்ணமான முடிவு. அற்பமான துவக்கமும் சம்பூர்ணமான முடிவு. சகரியாவுடைய புஸ்தகத்தில் 4:10 வாசிக்கும் போது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமா ஆரம்பிக்கப்பட்ட நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? போதும். 1 கொரிந்தியர் 1:28 வாசிக்கும் போது அற்பமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அற்பமான துவக்கம், சம்பூர்ணமான முடிவு என்கிற தலைப்பில் 2 வாரம் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசினோம். 2 வாரமும் எப்தாவுடைய வாழ்க்கையை குறித்து பேசணும். எப்தா தன்னுடைய வாழ்க்கையில் முடிக்கும் போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு நீதிபதி, ஜட்ஜ் என்கிற இடத்துல 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். இன்னைக்கு உலகத்தில் சொல்கிறாங்க, ஜட்ஜை பற்றி, உலக பிரகாரமான நீதிபதிகளை பற்றி சொல்லும்போது கருத்து சொல்கிறாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் பொய்யை உண்மை பொய்ன்னு சொல்லி வக்கீலாக வாதாடிட்டு ஒரு நீதிபதியாக வரக்கூடியவங்க எப்படி நீதியான தீர்ப்பு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் வக்கீல் என்கிற நிலவரத்திலிருந்து தான் ஜட்ஜாக என்ன செய்கிறாங்க, வராங்க. வரக்கூடிய ஜட்ஜிகளில் நிறைய பேர் அவங்க வக்கீலாக இருந்த காலத்தில் ரொம்ப மோசமான விதத்தில் தீமைக்காக போராடி இருப்பாங்க. அதாவது தப்பு பண்ண எத்தனை பேர் தப்பு பண்ணலன்னு எல்லாம் போராடி இப்படிப்பட்ட விதங்களில் வாதாடி ஜெயித்த எத்தனையோ வக்கீல்கள் தான் நீதிபதியாய் மாறுக. அதனால் அவங்களுடைய தீர்ப்புகள் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்க முடியாது. அப்படிங்கிற இடத்துல ஜட்ஜிகளை குறித்து, நீதிபதிகளை குறித்தே தவறான கருத்து இன்றைக்கு சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்குது. ரைட்டா? ஆனால் நியாயாதிபதியாய் 6 வருஷம் எப்தா இருந்தான்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மை லார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் வாதாடுறாங்க. ஆகையினால எப்தாவுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருந்துச்சு, முடிவு மை லார்ட் அப்படிங்கிற இடத்துல அவன் ஆண்டவர் ஜட்ஜாய் மாற்றி மறிக்க வைத்தார். ரைட்டா? 2வது, கடந்த வாரத்தில் ஆரம்பித்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:2 வாசிக்கும் போது அற்பமான ஆரம்பம். பிறவியிலே சப்பானி என்கிற இடத்துல பிறந்த ஒரு மனுஷன். வாசிங்க. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை. தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானி பிச்சை எடுக்கிற நிலவரம். எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா பிறப்பிலே லூக்கா சுவிசேஷம் 18:35 வாசித்தா ஒரு குருடன், பர்தைமேவு என்கிற குருடன், பிச்சைக்காரன். அவனும் ஒரு பிச்சைக்காரன். இந்த பிறவியிலே சப்பானி குருடைங்கிற ஒரு பிச்சைக்கார நிலவரம். நான் வேதம் சொல்லுது, இந்த சப்பானிக்கு ஒரு நல்ல சுகம் கிடைக்க பெற்று அவன் எழுந்து நடந்தான், நின்றான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். பாவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய லைஃப்லையும் கூட சில நேரங்களில் இந்த சப்பானி குருடே அப்படிங்கிற ஒரு பிறவி அனுபவம், ஒரு இழிவான நிலவரம், எழுத்தின்படியே பிச்சை எடுக்கிற நிலவரம், பிச்சைக்காரன். இன்றைக்கு இப்படி ஒரு பிச்சைக்காரங்களை தேடி போய் சுகமாக்குறதுக்கு ஊழியக்காரங்கள்லாம் விரும்புவாங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு வசதி உள்ளவங்க, ஒரு காணிக்கை கொடுக்குறவங்க, ஒரு அழகு உள்ளவங்க வந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக போராடி ஜெபம் பண்ணுறதுக்கு விரும்பிடுவாங்க. ஆண்டவர் எழுத்தின்படியே இப்படிப்பட்ட சப்பானி குருடர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார். எழுத்தின்படியே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்கு. அற்பமாய் ஆரம்பிச்சவங்க, தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானி குருடைங்கிற ஒரு அனுபவத்தில் உள்ளவங்களுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது எப்தாவுடைய வாழ்க்கையின் அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவுக்கு காரணம் மிஸ்பா என்கிற தேவனுடைய சந்நிதி. தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிற ஒரு ஜீவியம் அவனுடைய வாழ்க்கையாய் காணப்பட்டது. தேவனுடைய சன்னிதானத்தின் அனுபவம், தெய்வ சமூகத்தின் வாழ்க்கை நம்மை உயர்ந்த இடத்தை கொண்டு வந்துடும். எங்கு போனாலும், எங்கு வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் மிஸ்பா என்கிற காவற் கோபுரம், தேவனுடைய சன்னிதானத்தின் தெய்வ சமூகத்தின் வாழ்க்கை நமக்கு தேவை என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னோம். இங்க வரும்போது இந்த பிறவி சப்பானி, இந்த குருடை பிச்சைக்கார நிலவரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு தேடுகிற ஒரு அனுபவம். 9ஆம் மணி நேரத்திலே, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டா
ஆலயத்துக்கு வந்துட்டான். வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பாத்தீங்களா? 9ஆம் மணி நேரத்திலே பேதுரு யோவானும் ஜெபாலயத்துக்கு போனார்கள். வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த டைமிங், தேவனை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே அவருடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. காலை கண்டடையத்தக்க சமயம். ஆலயத்துக்கு வரும்போது டைமுக்கு வர பழகுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நம்ம சபையில் இதுக்கு முன்னால் இருந்த ஒரு சில குடும்பங்களெல்லாம் வைத்து மனதில் வச்சு சொல்லியிருக்கிறேன். கூலிக்கு வேலை செய்கிறவங்க, அதாவது கூலி வேலைக்கு போகிறவங்க, அதாவது ஒரு நாள் வேலை செய்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற தெய்வ பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொன்னோம். ஆலயத்துக்கு வர்றதில் ரொம்ப கவனமாக இருங்க. கர்த்தரை தேடுற விஷயத்தில் கவனமாக இருங்கணும். காற்றுல ஏற்றிக்கவே இல்லை. கடன் எவ்வளோ நீ நினைக்கிறீங்க? 20 லட்சம், 25 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் இருந்தும் நிந்தை, அவமானம், அவதூறான பேச்சு இந்த நிலவரத்தில் இருக்கு. அன்னைக்கே சொன்னோம், வருஷ கணக்குக்கு முன்னால் சொன்னோம், ஒரு கூலிக்கு போகிற ஆளாக இருந்தால் நீ தேவனை தேடுற விஷயத்தில் கவனமாயிரு, தெய்வீகமான அனுபவத்தில் நிலைத்திரு அப்படின்னு சொன்னோம். மண்டையில் ஏறலை. என்ன சுத்து, என்ன இது, ஏ அப்பா, விஜய்க்கு பிறந்த நாள்னு சொன்னால், நடிகை விஜய்க்கு பிறந்த நாள்னா டேட்டஸு, அப்பா என்ன படம், என்ன துள்ளு, என்ன குதிப்பு, என்ன இது, ஏ அப்பா, இப்போ துள்ளலும் குதிப்பும் ஒன்றும் இல்லை, என்ன இது, ஏ அப்போ. நல்ல இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களிலும் சிலரை என்னுடைய மனதில் வைத்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பழமொழியாக மாறிடாங்க. உங்களிலும் சிலரை மனதில் வைத்து சொல்லுகிறேன். எல்லாரையும் கர்த்தருக்குள்ள நேசிக்கிறோம். அன்றைக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் மனதில் இருந்து திருந்திட மாட்டார்களா, தேவனுக்குரியவளாய் மாறிட மாட்டார்களா நீ நினைச்சு சொன்னா, அதே வார்த்தை இந்த காலை ஆராதனையில் மறுபடி உங்களை ஒரு சிலரை மனதில் வைத்து சொல்லுகிறேன். தேவனை தேடுகிற விஷயத்தில் குறைவு வந்துடாம. உனக்கு பணம் இருக்கோ, பொருள் இருக்கோ, நீ சாப்பிட்டியோ சாப்பிடலையோ, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை தேடுவளுக்கு ஒரு நன்மையும். அன்னைக்கு இதை தான் சொன்னோம். உன் பிள்ளையை பள்ளியோடத்துக்கு விடும்போது டைமுக்கு கொண்டு விட பழகிறா, ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுக்கு மட்டும் நீ இது செய்கிறா. இன்னைக்கு தான் அதே தான் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மறுபடி சொல்கிறேன், இந்த பிள்ளைகளெல்லாம் படித்து அரசாங்க வேலைக்கு போவாங்கன்னு நீங்கள் நம்பி ஏமாந்துறாங்க. நம்முடைய சபையில் பிஹெச்டி படிச்சுட்டு வரைக்கும் இன்னைக்கு வேலைக்கு 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா பேரம் பேச வேண்டிய இடத்துல இருக்குது படிப்பு, பிஹெச்டி படிப்பு. இதை விட்டுக்கிட்டு ஒரு காலேஜுக்கு வெளியே போனால் வெறும் 15,000 ரூபா கொடுப்பான். தங்குற விடுதிக்கு போக 10,000 ரூபா மீதி எடுக்க முடியாது. அதுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் படாத பாடுபட வேண்டியது இருக்குது. நிறைய கஷ்டங்கள் இருக்குது. படிப்பு வேண்டாம் என்பதற்காக இந்த கருத்தை சொல்ல வரல. படிப்பு தான் வாழ்க்கை நீ நினைச்சி ஏமாந்துறாங்க. அல்லேலூயா. இதை அந்த காலத்தில் சொன்னோம், 5 வருஷத்துக்கு முன்னாலே இதை சொன்னோம். இதே போலதான் சபையில் சொன்னோம். உன் பிள்ளைய கொண்டு ஸ்கூலுக்கு கூடுறதுலேருந்து கூட்டு வர்றதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் டியூஷன் வரைக்கும் எல்லாம் வைக்க, ஆலயத்துக்கு வர்றது மட்டும் இல்லை. இன்னைக்கும் அதைத்தான் உனக்கு சொல்றோம், கவனமா. வேலைக்கு போகணுமா, 10,000 ரூபா சம்பளம் கிடைக்கா, 15,000 ரூபா சம்பளம் கிடைக்குன்னா என்ன புடுங்கிட்டு ஓடுறாங்கப்பா, என்ன புறக்கு சிலர் கேட்குறாங்க. அப்படி போகலைன்னா கஞ்சிக்கு நாங்கள் வழி இல்லாமல் தானே இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சபையில் எங்கள் ஊழிய காலத்தில் ஆண்டவரை தேடுற ஜனங்கள் பசி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவளுக்கு ஒரு நன்மையும் குறைவிட. உண்மையிலே நீங்கள் தெய்வ சமூகம் தான் வாழ்க்கை. நீ வாழ்ந்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட சந்தோஷமாக சாப்பிட்டு வாழக்கூடிய சாக்கியத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளையிலே, ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி வேளையிலே கரெக்டாக வந்தான்.
டைம் ஆண்டவரை தேடுற விஷயத்தில் டைமிங் ரொம்ப கவனமாக இருக்கும். காலை ஸ்தோத்திர ஜெபம் 5 மணிக்கு வச்சிங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிக்க பழங்க. ராத்திரி பிரைசிங் டைமுக்கு எழுந்திரிங்க. தனிப்பட்ட ஜெபம் ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் குறைவே வைக்காங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாம் ஒரு நாள் பிரயோஜனமற்றதாய் மாறிவிடும். நல்ல கவனமாக இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு கர்த்தரை தேடல அற்பமாக ஆரம்பிக்க. பிச்சைக்காரன் என்கிற இடத்துல இருந்தாங்க. நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்திட்டு ஆலயத்துக்கு போனா. கவனமா இருங்க. நேரம் இருக்கிற சமயத்தை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு பழகுங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சமயத்தை செலவழிக்க பயன்படுத்துங்கள். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுகிறதுல கவனம். அப்பமா ஆரம்பிக்கப்பட்டவங்க சம்பூர்ணமாய் முடித்தாங்க. எழுத்தின்படியே குறையான உறுப்புடையவர்களாக, குறைவுள்ளவர்களாய், சப்பானியாய், குருடர்களாய் பிறந்தார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையுடைய முடிவு அப்படி இருக்கல. இன்றைக்கும் ஒருவேளை எந்த வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கலாம், அற்பமான நிலவரத்தில் இருக்கான், சப்பானி, குருடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கான், பிச்சைக்காரன், இன்றைக்கு வருமானமே இல்லாத நிலவரத்தில் இருக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தரை தேடுங்கள். இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷரை விட ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. 2. 3வது, அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டு சம்பூர்ணமான வாழ்க்கை முடிவை பெற்றவர்கள். அதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 2:7 வாசியா. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தரின் மத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக் கொண்டான். எஸ்தர் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டாள், பட்டத்து ஸ்திரியாய் மாற்றப்பட்டாள். அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவு. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ஒரு அனாதை. வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணமான முடிவுக்கு அநேக காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, அவர் கரெக்டாக நீங்கள் பைபிள் படி எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் இருந்த வீட்லேயும் சரி, கன்னிமார் மடத்திலையும் சரி, தனக்கு நியமிக்கப்பட்டதை அல்லாமல் ஒன்றையும் கேட்கல. ரொம்ப அழகான வார்த்தை ஒன்று இருக்கும். எஸ்தர் தனக்கு நியமிக்கப்பட்டதை அல்லாமல் ஒன்றையும் கேட்கல. ரொம்ப அருமையான ஒரு வளர்ப்புக்குரியவளாய் காணப்பட்டாள். வாழ்க்கையில் உயர்த்தப்பட்ட பிற்பாடு கூட அவளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவள் அழகா சொல்லுவா, நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். அல்லேலூயா. இப்போ ராணிங்கிற இடத்துல பட்டத்து ஸ்திரியா மாறிட்டா. அந்த அகஸ்வேரு ராஜாவின் காலத்தில் ஒரு சட்டம் உண்டு, ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. பெண்கள் எல்லாம் ஆண்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு நாள்ல ராஜா சொல்றாரு, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தாரேன். அல்லேலூயா. எனக்கு நிகரா நீ ஆட்சி செய்யலாம், எனக்கு நிகரா நீ இருக்கலாம். என் விருந்துக்கு வாங்கன்னு சொன்ன உடனே வாரேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையில் முதல்ல அவளுக்கு நீ நியமிக்கப்பட்டதை விட்டு வேற ஒரு பாதையை தெரிஞ்செடுக்கலை. அவளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உபவாசம், ஜெபம் என்பது அவளோடு கூட தனிப்பட்ட விதத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. காரியம் மாறுதலாய் முடியும்படிக்கு ஒரு உபவாச ஜெபம் அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய லைஃப்பில் எப்போதும் காரியங்கள் எதிர்வினையாக இருக்கும்போது ஒரு உபவாச ஜெபம் நமக்கு தேவை, ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் அதை பார்க்கவே முடியல. சபை ஜனங்களில் ஒரு 2 நாள் உபவாசம், ஒரு 3 நாள் உபவாசம், தண்ணி குடிக்காமல் ஒரு உபவாசம் அப்படிங்கிற பகுதியே இல்லைங்க. அவன் ஊழியக்காரெலாம் உபவாசம் பண்ணி தான் ஜெயிக்கணுமா அப்படிங்கிறான். கொழுன்னு கொளுத்துட்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் இப்படி ஆடினவன் இப்போ ஆட முடியலை. இப்படிங்க கண்ட நோயை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறான் ஊழியக்காரன். நல்லா தின்னதுன்னு அந்த ஊழியக்காரங்களை மாய் தின்னதுக்குள்ள ஆட்களே இல்லைங்க. ஊர் போட்டு அவ்வளோ ஓட்டல் யார் இறங்குறவங்க ஊழியக்காரங்க தான். தப்பாக எடுத்துட்டேன். ஊர் போட்டு அவ்வளவு நோய்க்கு சொந்தக்காரன் தான். சின்ன வயசில் 40 வயசுக்குள்ளே நிறைய ஊழியக்காரங்க சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், நிறைய வியாதிகள் இருக்குது. காரணம் என்னன்னா நல்லா தின்னான். பொய் வேறைகள். உபவாசம்னு சொல்லுவான். அவன் குடிக்கிற பாலும் முட்டையும், அவன் குடிக்கிற பூஸ்டும் ஹார்லிக்ஸும் புரோட்டீனெக்ஸும் கணக்கே கிடையாது. உண்மையா உபவாசம் இருங்க, உண்மையா ஜெபிங்க. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். அல்லேலூயா.
வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயரும் ஏற்கும், ரெண்டும் அழிஞ்சிப்போம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள லைஃப்பில் உபவாசம் இருக்க பழகுங்க. நம்ம சபையெல்லாம் எடுத்து பார்த்தா உபவாசம் அப்படின்னு ஒன்று உண்டாங்கிறது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள் 3 நாள் 4 நாள் 7 நாள் உபவாசம் இருந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்களை எடுத்து பார்க்குறேன். இப்போ உபவாசம்னா நம்ம ஆட்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நேரம் ஒரு டீ குடிக்காமல் சிலருக்கு இருந்துக்கிட முடியாது. என்ன பரிதாபப்படுறாங்க. சிலருக்கு டீ குடிக்கலைனாலே ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி ஆயிடும், டென்ஷன் ஆயிடுறாங்க. சிலருடைய லைஃப்பில் டீயே அவங்களுக்கு ஒரு பைத்தியம் போல் காணப்படுது. டீ பைத்திய கேஸுகளாக இருக்குது. வேதத்தில் சொல்லியிருக்கு, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்திய வையின்னு சொல்லியிருக்கு. அந்த ஒரு பட்டத்து ஸ்திரியாக மாறின எஸ்தர் சொல்கிறா, நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கிறேன் காரியம் மாறுதலாய் முடிகிறதுக்கு. இங்கே வேதத்தில் வாஸ்தா பார்த்தா எஸ்தரின் புஸ்தகம், நீங்கள் ஒரு அநாத பெண்ணுடைய பேரில் ஒரு புஸ்தகம் எழுதப்படுகிற விதத்தில் கர்த்தர் உயர்த்தினாரே, ஆசீர்வதித்தாரே. 127 நாடுகளுக்கு அதிபதியாக தலைவனாக இருக்கிற ஒரு ராஜாவுக்கு மனைவியாக கர்த்தர் மாற்றினாரே. நியமிக்கப்பட்டதை எல்லாம் ஒன்றையும் கேட்கல. கொஞ்சம் போல சக்கரம் வந்துட்டான், கொஞ்சம் போல பணம் வந்துட்டான், 10 பவுன் இருந்தா என்ன போடுறாவா. சிலது உடுக்கிற ட்ரெஸ்ஸு, ஐயா மானம் கெட்டா போயிட்டோம். நம்ம மானம் கெட்டதுகளுக்கு பிறந்தோம். கேவலமா இருக்கு, கீழ்த்தரமா இருக்கு. இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிறவங்களுக்கு சோன மோனம் ரோசம் இருக்கான்னு தெரியல, என்ன கணக்கில் உள்ளதுன்னு தெரியல. கொடுக்க மாட்டானோளான்னு நினைக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. எல்லாம் எவ்வளவு காட்டணுமோ எவ்வளவு தெரியணுமோ அப்படிதான் போடுது. சைஸுகளும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. குடிகார அப்பன் எங்கள் அப்பா. எனக்கு தெரியலை, தவறுகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் சக்கரம் வந்துட்டுனா என்ன நீ போட்டுக்கிட்டு இப்படி 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 அது ஒரு மாதிரி சில வருஷம் காட்டுவதை பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குது. ஏ அப்பா, சக்கரம் இருந்துன்னா அதில் போட்டுக்கிட்டு அப்படி மேலையில் நிற்கிறதில் பார்த்தீங்களா, கீழே ஒரு பயம் நிற்க முடியலை. இப்போ ஒரு குழலெல்லாம் வந்திருக்கு, அது குழல் மாதிரி இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ வீதியில் வேற இருக்குது. அதை போட்டுட்டு அது மாடிகளில் நின்றுச்சுன்னா என் கையிலலாம் AK 47 மாதிரிலாம் கிடச்சிங்களா. ஆமாம், இதில் ஜீன்ஸு பேண்ட்டு சிலது போடுது, இல்லை போட்டுக்கிட்டு போகுது பாருங்க. அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு காரி துப்புவான். சரி, எனக்கு தெரியலை. நியமிக்கப்பட்டதை அல்லாமல் ஒன்றையும் கேட்கல. நல்ல உபவாசம், நல்ல ஜெபம், நல்ல ஒரு பட்டத்து ஸ்திரீ ஆகின போது கூட செய்திருக்கிறாங்க. எஸ்தர் அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. பட்டத்து ஸ்திரீயாய் மாற்றப்பட்டாள். நல்ல தெய்வ பிள்ளைகள் உபவாசம், ஜெபம், நியமிக்கப்பட்ட பாதையில் நமக்கு நீ கொடுக்கப்பட்டதில் அவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தெல்லாம் எடுத்துடவே செய்யாங்க, கெட்டு போயிடுவீங்க. அவனுக்கு நல்லா தெரியும் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மனத்தாழ்மையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துக்கும் தெரியும் பரலோகத்துக்கு போகவே மாட்டோன்னு தெரிஞ்சு அனுபவிக்கிறான். நியமிக்கப்பட்டதை அல்லாமல் வேற ஒன்றையும் கேட்டுறாங்க. அடிக்கடி அதனால தான் சொல்லுவேன் டை அடிக்கிறத பற்றி. இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே சில ஊழியக்கார முடி வெள்ளை முடியா இல்லைன்னா நினச்சிடுங்க, பெந்தகோஸ்துக்கார பாஸ்டராக இருப்பான். நகை போடாமல் ஜனங்கள் இருக்கணும்னு நினைப்பான். நகை போட்ட ஜனங்களுக்கு தான் சபையில் ஆராதனை நடத்த மாட்டான், ஃபுல் டையில் இருப்பான். கோட்டும் ஜூட்டும் குழலும் எல்லாம் போட்டிருப்பான், எந்த குறைவும் இருக்காது. இருக்கிறதுல ஹையஸ்டா அவனுக்கு தெரியும் நம்ம போக மாட்டோங்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், மெனிமோர் ஊழியக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் பரலோகத்துக்கு தான் போகவே மாட்டான்னு தெரியும். அவனை பார்த்து இடறிடாத, உனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் போயிரு.
கன்னிமார் மடத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஏகாய்க்கு தெரியும் யாரும் அகஸ்தோஸ் ராஜாவுக்கு மனைவியாய் மாற முடியாது, பட்டத்து ஸ்திரியா மாற முடியாது தெரியும். எஸ்தர் மட்டும்தான் போக முடியும். 7 தாதிமார்களை நியமித்தான். அல்லேலூயா. அங்கேயும் அவளுக்கு சுதந்திரம் கிடையாது. எங்கு போனாலும் 7 பேர் போனாங்க. எங்கு போனாலும் 7 பேர் போனாங்க. நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல சுதந்திரம், என்ன நல்ல சுதந்திரம் கத்த தருவார் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களை இனி ரொம்ப பிரசங்கத்தோடு நின்றோம். உங்களை எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் வரும் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண சுதந்திரம் இருக்கும். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், எங்கேயும் இருக்கலாம், எங்கேயும் தங்கலாம், யாரோடையும் போகலாம், எந்த வண்டியிலும் ஏறலாம், எந்த யாழையும் ஏற்றிட்டு போகலாம், எங்கே யார் கூட வேணாலும் போகலாம், எங்கேயும் டூர் போடலாம், எங்கேயும் டான்ஸ் ஆடலாம், எந்த பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆடலாம். குத்தாட்டு பாடணுமா பாடு, நின்று ஆடு, டிங்கி டிங்கி நீ போடு, ஸ்டேட்டஸில் போடு, செல்ஃபோனில் போடு, வாட்ஸ்அப்பில் அனுப்பு, என்னவோ செய். ஒருத்தனும் உன்னை கேட்க மாட்டான், ஒருத்தையும் உன்னை கேட்க முடியாது. ஏன்னா அவன் வளர்ப்பும் உன் வாழ்க்கையும் அங்கே வந்துடும். அற்பமான ஆரம்பம், மேலே வந்த பிற்பாடும் உபவாசம் ஜெபம் தண்டை காரியத்தில் கரெக்டாக இருந்தால் அல்லேலூயா. வாழ்க்கையில் அற்பமாக இருக்கும்போதும் இல்லை, சம்பூர்ணமாக ஒரு தேவனுடைய பிள்ளை அற்பமான ஆரம்பத்திலேருந்து சம்பூர்ணமான முடிவுக்கு வர்றதுக்கு வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கையில் கரெக்டாக போகணும். பணம் வந்தால் ஒரு வாழ்க்கை, பொருள் வந்தால் ஒரு வாழ்க்கை நியமிக்க. அதனால் பிச்சைக்காரங்களா தருத்திரங்களா இருங்கன்னு இல்லை. வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாமே எனக்கு தகுதியாய் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ஒன்றுக்கு அடிமைப்படவில்லை. அல்லேலூயா. டீயே கடைக்கெல்லாம் சாப்பிடே சும்மா சும்மா இருக்கைக்கு பழகணும். அல்லேலூயா. ஒரு கப்பு தண்ணியை குடிச்சிட்டு சும்மா இருக்கணும். அன்றைக்கு அது போராட்டமாக இருக்கவே கூடாது. பசி இருக்கா, ரைட்டு, சமாளிக்க பழகணும். வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் கடந்து போகிறதுக்கு பழகி வச்சிருக்கணும். இல்லைன்னா சில நேரங்களில் இதாயிரும். நீங்கள் பழகிற பழக்கம், நீங்கள் வளர்க்குற வளர்ப்பு, பிள்ளைகளை வளர்க்குற வளர்ப்பு கட்டி கொடுக்குற இடத்துல கஷ்டமாயிரும். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரங்களை வீட்டுக்கு போயிருக்கோம். ஒரு பிள்ளைக்கு தின்றது கூட சரியாக தெரியலை. இவ்வளோ போல தின்னு வியாதிப்பட்டு இருக்குது, சமைக்க தெரியலை. என்ன மீன், எப்படி குழம்பு, என்ன இது ஒன்றுமே தெரியல. ஏதோ சும்மா அப்படி சாப்பிட்டு கடைகளில் வாங்கி சாப்பிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளையை ஒரு நல்ல குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும்னு விரும்புவாங்க. அதுவும் வசதி உள்ள குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அங்கே போனோடனே எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நல்ல பாத்திரம் தேய்க்க தெரியலைங்க பிள்ளைகளுக்கு, நல்ல தூக்குறதுக்கு தெரியலைங்க, நல்ல துணி அயன் பண்ண தெரியலைங்க. இந்த 2 பசங்க வந்திருக்காங்க, இன்னும் பாருங்கள், அயன் பண்ண பழகி கொடுக்கல இன்னும் பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகள் சில நேரம் வரும், ஒன்றும் தெரிலங்க, பிள்ளைகளை பழக்கி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த பசங்க சில நேரம் பாத்திரம் தேய்ச்சி பழகிறாங்க, இந்த பிள்ளைகள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தெரியலை. இந்த பசங்க தூக்குறதுக்கு பழகிறாங்க, பிள்ளைகளுக்கு தெரியலை. சில பிள்ளைகளுக்கு தின்ன மட்டும் பழகிருக்கு. தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காங்க, நல்லா தின்னது. மாநகராட்சிக்கு தங்களால் இயன்ற அளவு ஹெல்ப் பண்ணுறது. சிலதுக்கு அதுக்கும் தெரியலை. நல்லா கடையில் வாங்கி தின்றதுக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. மற்ற பித்தப்பை கிடையாது, அநேகருக்கு பித்தப்பை கிடையாது. நிறைய பேருக்கு கிட்னியில் அடிக்கடி மற்ற மருந்து வச்சு வெடிக்கிறாங்க. நல்லா கவனமாக வாழுங்க, நியமிக்கப்பட்ட பாதையில் போங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும். யார் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்டா, யார் சம்பூர்ணமாக முடித்தா அப்படின்னா, 3வது எஸ்தர் அநாத பெண்ணை ஆரம்பித்து பட்டத்து ஸ்திரியாய் முடித்தாள். 4 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11, 12, சங்கீதம் 78, 70, 71. 1 சாமுவேல் 16, 11, 12, சங்கீதம் 78, 70, 71. வாசியா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு பலி விருந்து நடக்கு. 8 ஆம்பளை பிள்ளைகள், 8 பேர்ல ஒரு இளைய பையன். ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரோடு ரொம்ப அன்பா இருக்கிறது இளைய பையன், இளைய பிள்ளை எனக்கு தெரிஞ்ச விதத்தில். ஆனால் இவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். அன்னைக்கு அந்த விருந்துக்கு கூப்பிடல. அவன் அந்த விருந்துக்கு இருக்கையில் கொஞ்சம் ஆடுன்னு ரொம்ப இல்லை, எவ்வளவு கொஞ்சம் ஆடு அந்த விருந்துக்கு இல்லை. ரொம்ப அற்பமான நிலவரம். அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கோம்,
சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 78, 70, 71 வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில், ஒதுக்கப்பட்ட நிலவரத்தில் ஆடு மேய்க்கிற அனுபவத்திலிருந்து அரசனாக்கினார். அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவும். இந்த சம்பூர்ணமான முடிவுக்கு காரணம் என்ன? 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், என்ன சொல்ல போனால் 1 நாளாகமும். இந்த பகுதிகளில் எல்லாம் தாவீதுக்கு பேர் வரும். இன்னும் சொல்ல போனால் நாளாகம புஸ்தகம் ராஜாக்களின் புஸ்தகத்தில் தன் தகப்பனாகிய தாவீதை போல அப்படின்னு சொல்லி வரும். இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தாவீதுடைய வாழ்க்கையில் 2 விஷயம். 1 துதி. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை துதிச்சிருக்கிறார். ஒரு துதிச்சிருக்கிற துதி அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கும் போதே என்ன செய்திருக்கிறார்? சுரமண்டலம் வாசிக்கிற அனுபவத்தில் இருந்திருக்கிறார். துதி, நல்ல பாட்டு, தேவனை துதிக்கிறது, தேவனை மகிமைப்படுத்த அவருடைய வாழ்க்கையின் துதியை குறித்து சரியா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நிறைய இடத்துல அவருடைய துதி நல்லா இருந்திருக்கும். சங்கீதம் 51 வாசித்து பார்த்தா, தன்னுடைய பாவம் உணர்த்தப்படும் போது ராஜா வந்து, நீ செய்த பாவம் இப்படிப்பட்ட பாவம் என்று சொல்லி நேரடியாக அவனை கண்டிச்ச போது, நிச்சயமா சொல்றேங்க, இங்க இருக்கிற யாரை நான் சொன்னாலும் நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா கோபம், எரிச்சலை வெளிப்படுத்துவீங்க. ஆக இங்க இருக்கிறதில், நம்மில் இருக்கிறதுல நிறைய பேர் ஒரு கோடி ரூபாய்க்கு கூட வசதி இருக்கான்னா விரல் விட்டு என்றவங்க தான் இருக்கிறாங்க. அது மேலே இருக்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கோடி ரூபா வசதி, அதுக்கே வழி இருக்காங்கிறது பெரிய கஷ்டம். அன்றைக்கு ராஜாவா இருக்கிற தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி போய் நீயே அந்த மனுஷன்னு சொன்னான். கோவப்பட்டாரா? ஏத்து பேசினாரா? சண்டை போட்டாரா? இல்லைங்க. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து சங்கீதத்தை பாடினார். அல்லேலூயா. தன் பாவம் உணர்த்தப்பட்ட போது சங்கீதம் பாடினவர். தன்னுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது சங்கீதம் பாடணும். பெத்த பிள்ளை என்னைக்கு கண்டிக்க முடியலை, பெத்த பிள்ளைக்கு புத்தி சொல்ல முடியலை, இந்த பேர பிள்ளைகளுக்கு ஒரு தாய் பாட்டியார் தாத்தா சொல்ல முடியலை. என் பிள்ளைய ஒன்று நீங்கள் கண்டிக்க வேண்டியதில்லை, என் பிள்ளைய ஒன்று நீங்கள் கண்டிக்க வேண்டியதில்லை, என் பிள்ளைங்கெல்லாம் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டியதில்லை, என் பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியும், என் பிள்ளை எனக்கு வளர்க்க தெரியும், ஈஸியாக சொல்லிடுவான். என் பிள்ளையெல்லாம் எனக்கு வளர்க்க தெரியும் இப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. இப்படி இருக்குது பிள்ளை, இப்படி இருக்குன்னா ஏற்றுக்க முடியாது. எப்பா இப்படி இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது. ஒரு மருமகளுக்கு மாமியார், ஒரு மாமியாருக்கு மருமக புத்தி சொல்ல முடியாதே. மாமி கொஞ்சம் இதை இப்படி அத்தை இப்படி கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், நீ இப்படி இருந்தால் நல்லா இருக்க, இதை கொஞ்சம் இப்படி செய்தால் நல்லா இருக்கு. எனக்கெல்லாம் நீங்கள் புத்தி சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். எனக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லி வைங்க, எனக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்கள் அம்மா இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா எனக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடாது அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. எனக்கெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், என் வாழ்க்கை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், எனக்கு வாழணும்னு தெரியும். ஏமாந்துடக்கூடாது. என் போன்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்தால் தான் சாட்சி, இல்லைன்னா நான் உங்களை வித்தியாசமாக வர்ணிக்கக்கூடிய இடத்துல உண்மையை சொல்லிட்டு போகிறேன். அல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. வாழ்ந்தா உங்களை மேன்மையாக சொல்லாட்டாலும் சரி அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி வசனத்தை கேட்டு நீங்கள் தாழ்ந்துட்டீங்கன்னு எங்களாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. வச்சு நொய் எப்படி பைபிளில் எழுதி வச்சிருக்கோ அதுபோல் ஆயிரும். அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அழகழகாக புத்தி சொல்லித்தாரோம். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பகுதிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ரைட், ஓகே. நம்முடைய கருத்துக்கு நேராக வரும். இப்போ நம்முடைய கருத்தினுடைய பகுதி என்ன? தாவீது தன் பாவம் உணர்த்தப்பட்ட போது தேவனை துதித்தார். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 30:1-11 வாசித்தா. சங்கீதம் 30:1-11 வாசித்தா. வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். 11வது வசனம் வாசியா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற ஆசீர்வதிக்கப்பட்ட போது தன் வேதனைகள் மாறி துக்கங்கள் மாறி தன்னை தேவன் ஆசீர்வதித்த போது சங்கீதம் பாடினார். சிலர் கொஞ்சம் ஆசீர்வாதம் கொஞ்சம் இது வந்துட்டுனா போதும், எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, கொஞ்சம் போல இவ்வளவு போல சக்கரம், இவ்வளவு போல அலசி ஆராய்ஞ்சா தப்பாக எடுக்க மாட்டீங்களே. ஒரு தடவை ஆஸ்பத்திரி போய் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவழிக்க, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஆஸ்பத்திரி போகிற அந்த 3 லட்ச ரூபா செலவழிச்சா ஒத்த பைசாக்கு இல்லாத கேஸு. அப்படிப்பட்ட ஆட்கள் கூட என்னோ தேவனை மறந்து
ஐயோ என்ன இது செய்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ வசதியில் இருக்கிறவங்கலாம் சில தெய்வ பிள்ளைகள் சில சபைகளில் பார்த்தா தேவன் ஆராதிக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் தூக்கி வச்ச போது சங்கீதத்தை பாடினார். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர், என் புலம்பலை. எங்க ஒரு வீட்டில் ஒரு பிறந்த நாள், ஒரு வீடு பிரதிஷ்டை, ஒரு சடங்கு, ஒரு கல்யாணம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்துட்டா சிலருக்கெல்லாம் ஊழியக்காரங்களை குறித்து எண்ணமே கிடையாதுங்க. ஊழியக்காரங்கள்ட்ட கேட்கணுங்கிறதே தெரியாதுங்க. அங்கே ஒரு அரை பவுனு 3/4 பவுனு அல்லது ஒரு 2 கிராமுக்கு ஒரு மோதிரம், அங்கே ஏதாவது ஒரு தோடு துரட்டு போடுறவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரித்து காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. கொஞ்சம் போல சக்கரை அங்கே 2 பவுனுக்கு 2 கிராமுக்கு போட்டாச்சுன்னா 10-15,000 ரூபா ஆகுது போல தெரியுது. காற்றுல கட்டி பறத்துனா அது இந்த இது மாதிரி பறக்குது. எது நம்ம அந்த இது அது பட்டை மாதிரி பறக்குது. 2 கிராமுக்கு 1 கிராமுக்கு ஒரு மோதிரம் போட்டாங்கன்னா போதும். இப்போ மூத்த பிள்ளைக்கு 1 கிராமுக்கு மோதிரம் போட்டால் இளைய பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் எப்போ வர முடியும், உங்களுக்கு வரக்கூடிய டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது போக ஒரு பிரைஸ்லெட் செய்து போயிட்டாங்கன்னா அவங்க பாதத்தில் விழுந்து கேட்குறாங்க, தொட்டு கும்பிட்டு கேட்குறாங்க, நம்ம பிள்ளைக்கு சடங்கு எப்போ வைக்கணும்னு சொல்லி. இது போக ஒரு பவுனுக்கு ஏதாவது சடங்குக்கு ஒரு செயின் போட்டாங்கன்னா அவங்க 2 பாதத்திலே உட்காந்து அக்கிட்டு இது செய்கிறாங்க, கேட்குறாங்க நம்ம பிள்ளை கல்யாணத்தை என்னைக்கு வைக்கலான்னு. எனக்கு தெரியலைங்க, நீங்கள் போகிற மார்க்கம் எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியலை, இதில் எங்கே போய் நிற்பீங்கன்னு எனக்கு தெரியலை. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணீரீர், என் மகிமை அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என்னை ரெட்டுக்களை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. உன்னை என்னை ஆசீர்வதிக்கும் உலகத்தானே நீ நினைச்சீன்னா நாசமாக போயிடுவா, அவர் தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. எந்த உலகத்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்படாத விரும்பாத நீ நான் ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. பாதரட்ட வேண்டிய வார் வரைக்கும் வாங்காத. அல்லேலூயா. தேவையில்லாதவன்ட்டு ஒரு பொருள் வாங்காத. அல்லேலூயா. மேலே இருக்கிறவருடைய ஆசீர்வாதம் தான் வரணும். அல்லேலூயா. கொடுத்தது வாங்கணும்னு கூட கார்டு அடித்து கல்யாணம் நடத்தாத. சிலர் கொடுத்ததை வாங்கிறதுக்காக கல்யாணம் நடத்துறதுக்கு 300 காட்டுக்கு 600 காடு 700 காடு கொடுத்த சக்கரத்தை பிரிக்கணும். கொடுத்த சக்கரத்தை பிரிக்கிறதுக்காக சடங்கு, கொடுத்த சக்கரத்தை பிரிக்கிறதுக்காக பிறந்த நாள். கீழ்த்தரமா இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இதை சொல்கிறோம்? என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணினீர். அல்லேலூயா. நம்மளை ஆசீர்வதிக்கும் போது அவர் தான் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. எந்த மனுஷங்கள்ட்டேருந்து அடிமைப்படுற விதத்தில் வாங்காத, மனுஷருக்கு அடிமை ஆகாதுங்கள்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. சத்துரு அதுக்கு தான் கொண்டு வருவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லணும். அல்லேலூயா. நீ இன்னைக்கு 2 பவுன் வாங்கினா அடுத்த 2 பவுன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், அவரே நம்ம ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. எதுக்கு கொடுக்கலும் வாங்கலும்? பண்டைய காலங்களில் கார்டில் அடிச்சிருப்பாங்க பொருட்கள், அதாவது பரிசு பொருட்கள் தவிர்க்கப்படும். நல்ல கல்யாணம் நடத்துங்க, மெய் வாங்காம கல்யாணம் நடத்துங்க. அல்லேலூயா. நடத்துங்களா அப்படி? அங்கே பைய வச்சுக்கிட்டு ஹேண்ட்பேக் வச்சுக்கிட்டு அப்படியே திரியிறது. கவர் எப்போ கிடைக்கும். கவரை பிரிச்சு பார்க்கறது. அது ஒரு கவர் போடுறது. 10 ரூபா தாளில் 5 கிழிஞ்ச ரூபாயை வாங்கி கொண்டு வச்சு போட்டு போயிடுறது. வாங்கி எண்ணுங்க, இல்லை எண்ணு, தடவி எண்ணு. அப்புறம் யாசது 2 லட்ச ரூபா செலவழித்து சாப்பாடு போட்டிருந்து 45,000 ரூபா தான் பிரிஞ்சிருக்கு. அப்பவுமே அவர் பிரதர் சொன்னார், காடு குறைவாடிங்க, நான் கொடுத்ததெல்லாம் கிடைக்கும் நீ நினச்சி வச்சேன், கிடைக்கும், உனக்கு கிடைக்கும். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது மேலே இருக்கிறவராக. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக காடை எடுத்துகிட்டு போகிறதும் காடை கொடுக்கறதுக்கு கேட்குறதும், உங்களுக்கு என்னைக்கு வர முடியும், நீங்கள் என்னைக்கு வருவீங்க, நீங்கள் எப்போ வருவீங்க, நீங்கள் வர்றதை கணக்கு பண்ணி தான் நாங்கள் வைக்கணும், நீங்கள் தான் வருவாங்க. பியாயோடி வரும், அவ்வளோ பியாய் இங்கே இருக்கும். அது பெயர் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா.
சபை கூட இல்லை, நான் கூட இல்லை. இந்த சபைக்கு வர்றதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். மறுபடி சொல்லேன். ஒரு நாள் சபை ஊழியம் என்னால் இந்த சபையாலன்னு சொன்னால் ஒரு நாள் இந்த சபையிலிருந்து வெளியே போக வேண்டியிருக்கும். இந்த ஊழியக்காரன் செத்து போயிடுவான். அன்னைக்கு ஆசீர்வாதம் இருக்க. கர்த்தரால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். தேவனால். அல்லேலூயா. ரொம்ப கவனமாக இருக்கணும். படைச்சது அவர் ஒரு ஆளு தான். அல்லேலூயா. பிறப்பிக்கிறதுக்கு தான் பூமியில நிறைய பேர் பயன்படுத்தப்பட்டாங்க. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தான் ஊழியம் சபை எல்லாம். ஆசீர்வதிக்கிறது தேவனால். தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தபோது நல்லா தேவனை துதிச்சார். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் நிறுத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். ரைட்டா. 2 ஆசீர்வதிக்கப்படும் போது நல்லா தேவனை துதிக்கணும். 3 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிங்களாம் பார்ப்போம். வேதத்தில் வாசித்துமானா 3வது அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும் போது எப்படிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டார் வாசிங்க. சத்துருக்கள் மத்தியில் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டார். சத்துருக்களின் மத்தியில் இருக்கும்போது சங்கீதம் 6 வாசிங்க, சங்கீதம் 3 வாசிங்க, சங்கீதம் 3 வாசிங்க. தலைப்பு சங்கீதம் 3 தலைப்பு வாசியா. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஆமா, சத்துருக்கள் மத்தியிலே இருக்கும்போது நல்லா சங்கீதம் பாடி இருக்கிறார். நம்ம ஆட்களை போல முறுமுறுக்கவும் இல்லை, முறையிடவும் இல்லை, புலம்பவும் இல்லை, குறைச்சலவும் இல்லை. அப்பா சிலரெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க என்ன பிடிக்கிறாங்க. சிலரெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் ரொம்ப இதாகிட்டீங்க. முன்னால் மாதிரிலாம் என்ன இது இல்லை. நீங்கள் இப்போ பேசுகிறதே சரி கிடையாது, என்னை பார்க்குறது சரி கிடையாது. அது என்ன இப்படியெல்லாம் இருந்துன்னா நான் எங்கள் அம்மா வீட்டு போ. எதுக்கு இருக்கு? அங்கே போய் இருக்க வேண்டியதானே. அல்லேலூயா. ஆமாம், அங்கே போய் இருந்து பார், அப்போ தான் தெரியும். அல்லேலூயா. நீ இருந்துருவா, அது உனக்கு பழக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம். சத்துருக்கள் மத்தியில் நல்ல சங்கீதம் பாடினார். அல்லேலூயா. தமிழில் ஒரு பாட்டு உண்டு. சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை வீரட்டிடினும் நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவி. நேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவி. அன்பரன் நேசரேவும் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. அன்பரன் நேசரேவும் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்ப பெருக்கிலே சொந்திடேனே. அறியாமல் வந்திடாதே. பெருக்கிலே சொந்திடேனே. அன்பரறியாமல் வந்திடாதே. மணி போலி காத்திடுவீர் கனிவுடன். அல்லேலூயா. ஆமா, தெய்வ பிள்ளைகள் சத்துருக்கள் மத்தியிலே நல்லா வரட்டுங்க. சிங்க கபியிலே தேவனை துதிக்க பழகுங்க. அல்லேலூயா. சிங்கத்தை கெட்டி போட்டதுனால இல்லை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிங்கத்தின் கொகையில் போடுவாங்கன்னு தெரிஞ்ச பிற்பாடும் துதித்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம துதிப்போம் எப்போ தெரியுமா? சிங்கத்தை கட்டி போட்டாங்கன்னா துதிப்போம். அல்லேலூயா. அவன் அப்படி இல்லை, பத்திரத்தை கையெழுத்து போட்ட பிற்பாடும் தேவனை துதிக்கிற மனுஷனாயிருந்தான். சத்துருக்களின் அனுபவம் வரும்போது உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. சம்டைம்ஸ் இந்த சபைக்குள்ளே சிலர் உங்களை புரிஞ்சிக்காம, நானே உங்களை புரிஞ்சிக்காம பேசக்கூடிய நேரம் வரும். அப்பவும் நீங்கள் தேவனை துதிக்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. யூதாசு ஆண்டவரா இயேசுவை காட்டி கொடுக்க போறான் எல்லாம் தெரிஞ்சும் ஒலிவ மலைக்கு போகும்போது ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கிட்டு போனார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. 3வது சரியா. அப்புறம் வேதத்தில் வாசிக்கும் போது தாவீதினுடைய அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு வேதத்தில் வாசிக்கும் போது, வேதத்தில் வாசி பார்த்தா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான அனுபவம்.
வேதத்தில் வாசித்தோமானா சங்கீதம் 60 வாசிக்கும் போது, சங்கீதம் 18 வாசிக்கும் போது, தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் வேளையில் 60-18 வாசிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு வெற்றி ஜெயத்தின் போது சங்கீதம் பாடியிருக்கிறார். வாழ்க்கையில் சத்துருக்கள் மத்தியில் சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்பட்ட போது, தன்னுடைய யுத்தங்களில் வெற்றி கிடைச்ச போது நல்ல சங்கீதம் பாடியிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான விஷயம், தனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு இருக்கும் போது, சங்கீதம் 23 வாசிக்கிறது போல கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சங்கீதம் பாடினார். தேவனோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவு, அந்த உறவுல சங்கீதத்தை பாடினார். அல்லேலூயா. நானும் என் இயேசுவும் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறான், தாழ்ச்சியடையே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து நான் என் நான் என் நான் என் அப்படிங்கிற தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் உள்ள உறவு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருங்கியவுகிறது. அப்படி தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ராஜாவாகிய தாவீது தேவனை துதித்த அனுபவம் சங்கீதம் 57-58 வாசித்து பார்த்தா, தன் நஷ்டமடையாதபடிக்கு அழிந்து போகாதபடி தான் பாதுகாக்கப்பட வேண்டும், தனக்கு எதிர்வரியான சோதனைகள் போராட்டத்தின் மத்தியிலே தான் எந்த விதத்திலும் தன் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி எழுத்தின்படியும் சரி நஷ்டப்பட்டு விடாதபடிக்கு, சேதப்பட்டு விடாதபடிக்கு, அழிந்து போகாதபடி சங்கீதத்தை பாடினார். வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 122 வாசித்தால் தன் ஆலயத்தை குறித்து, சங்கீதம் 128 வாசிக்கும் போது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம், இந்த ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுவது சங்கீதம் எல்லாம் ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்தின் அனுபவத்திலே பாடப்பட்ட சங்கீதம். வாசிங்கள் அந்த சங்கீதத்தின் தலைப்பு முதல் வசனத்தை. ஆரோகண சங்கீதம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது, எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம சபையில் ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா, நிறைய சபைகளே நான் பார்க்குறேன், ஆலயத்துக்கு போகிறது நிறைய பேருக்கு சந்தோஷம். ஏன்னா வீட்டில் பேய் ஓத்துனத்தினால உறக்கம் வர்றதில்லை, வியாதியினால் உறக்கம் வர்றதில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்களால் உறக்கம் வர்றதில்லை, பல விதமான போராட்டத்தினால் உறக்கம் வர்றதில்லை. சபைக்கு வந்தால் நிம்மதியாக உறங்குறாங்க. கடந்த வாரத்தில் களக்காட்டில் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். 12 மணிக்கு மேலே தான் 12:30 மணிக்கு தான் பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நல்லா கேட்டுனேன். நடுநிசியான வெயில் நேரம், களக்காட்டில் அனல் பறந்த வெயில் இருக்கிறது. ஒரு 10-15-20 ஊழியக்காரங்களுக்குள்ளே தான் இருக்கும். டாப் டு எண்டு வரைக்கும் உறக்கத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க, உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊழியக்காரங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த நாட்களில் போகும்போது 2 பட்ஸு கையில் வச்சிருக்கேன் விரும்புகிறேன். ஏன்னா காற்றுல போட்டு குடையிறதுக்கு வேறு வழி கிடையாது. என்ன அழகாக உறங்குறாங்க அருமையானவர்களே, அழகழகாக உட்காந்து சுகமாக உறங்குறாங்க. சிலர்லாம் அந்த ஊழியர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, தலைச்சிவனது போல தெரியல அருமையானவர்களே. உறங்கி முழிச்சின்னு அந்த பிள்ளைகளை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு சீப்பு படாத்தது போல் அந்த முகத்தை பாருங்கள். என் பிள்ளைகளுக்கு முகத்தை பாருங்கள், அது எவ்வளோ அழகான முகத்தில் எப்படியே தூக்கிட்டு வந்தது போல் இருக்குது பார்த்தீங்களா. இதுபோல் அந்த ஊழியக்காரங்க அப்படி இருக்கிற அந்த முடி கலைப்பு மாறாமல் அப்படி அப்போதான் எழுப்பி வந்திருப்பாங்க. 10-10:30 போல எழும்பி அந்த மேனிக்கு பேக் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உறங்குறவங்கள பார்த்தீங்கன்னா உறக்கத்தை கலைக்க மாட்டாங்க, முகத்தை கழுவி நடந்து உறக்கத்தை கலைக்கவே மாட்டாங்க. அப்படியே இருந்த மேனிக்கே கண்ணை மூடி முழுக்கி இருப்பாங்க. பார்த்துருங்க, முழிச்சு இருப்பாங்க. அது மாதிரி அந்த ஊழியர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து உறங்குனாங்க. நான் பார்த்து ரசித்தேன். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவமே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன். நீ எப்படி இடி இடிச்சு மின்னல் மின்னி பிரசங்கம் பண்ணாலும் சரி, வாழை இடிச்சு விழுந்தாலும் சரி, உன் சபையில் 3 பேர் உறங்கிட்டா இருப்பாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். அந்த அதிசயத்தை நீ கண்ணால் காண்பாய், அந்த அதிசயத்தை கண்ணால் காண்பாய். அப்படி நீ பேசும்போது அவங்க முழிச்சு பார்த்தாலும் கேட்டாலும் கூட அது என்னதுன்னு அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அந்த உறக்க மயக்கத்திலே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொன்னது? ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் பாடுறார், அல்லேலூயா. ஆமாம், ஆலயத்தின் அனுபவத்தில் இருக்கும்போது ஒழுங்குபடி கர்த்தருடைய கிருபையினால் சொன்னார். 2வது அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவுக்கு தாவீதிட்டு இருந்த ஒரு சின்ன கேரக்டர், நல்ல அனுபவம். 1 துதி, துதிக்க பழகுங்க. எந்த சூழ்நிலையிலையும் தேவனை துதிங்க, எப்பவும் சோத்திரம் பண்ணுங்க. வண்டியில் போகும்போதெல்லாம் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். வரும்போது காரில் வந்தேன், போகும்போது இப்படி தான் அந்த சபையில் போய் இப்படி பிரசங்கம் பண்ணோம். இந்த பிரசங்கத்தில் வேற ஒரு பிரசங்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருந்த சகோதரி சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. நான் வெளியே சொல்லலை, மனசில் நினச்சிக்கிட்டேன், எப்படி ஆனாலும் சரக்கு வேலை செய்திருக்கு. அல்லேலூயா. சரக்கு
வேலை செய்திருக்கு. ஆனால் சில சரீரத்துக்கு சரக்கு வேலை செய்யாது. என்ன இன்ஜெக்ஷன் அடித்தாலும், என்ன மாத்திரை போட்டாலும், என்ன குடுப்பு கொடுத்தாலும் சரி, சிலது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நரம்பெல்லாம் வீக் ஆகி போச்சு. அல்லேலூயா. பாடி கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகாத கண்டிஷனில் இருக்கும். அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா? இப்போ வாசிங்க பார்ப்போம். ரெண்டாவது விஷயத்து அவருடைய வாழ்க்கையில் அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவுக்கு காரணம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29:1-2 வாசிங்க. 1 நாளாகம் 29:1-2 வாசிட்டு 3வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னால் இயன்று மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாளங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவகரித்தேன். இன்னும் நான் என்னால் இயன்ற மட்டும் எங்க என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று தயாரிச்சு நான் சவகரித்தேன். எப்படியா? ஏராளமாய் சவகரித்தேன். போற இடத்துல அவனுக்கு கிடைக்கிறது எல்லாம். 3வது வசனத்தில் சொல்லுவார் பாருங்க. இன்னும் கூட வாசியா. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். இதை மட்டும் நம்ம இப்போ குடும்பமாக இருக்கிற ஊழியக்காரன் கேட்டான்னு அந்த பிரசங்கத்தை கட் பண்ணி போட்டு சபையில் எல்லா ஜனத்திட்டேருந்து வாங்கி அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவான். எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான், எப்போ நமக்கு கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. தாவீது ராஜா எழுத்தின்படியே கர்த்தருக்காக 14வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவார் பாருங்க கொடுக்கிற விஷயத்துக்கு. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா, நான் கொடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரையா? நான் என்ன தகுதி? நான் என்ன குவாலிஃபிகேஷன்? அவர் சொல்லுவார் பாருங்க, ஒரு அழகான ஒரு அது கருத்தை சொல்லுவார் பாருங்க. வாசியா. என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது. வாசியா. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். எப்படி கொடுக்கிறோமா? எப்படி கொடுக்கிறோமா? எப்படி கொடுக்கிறோமா? ஒரு சபையில் ஒரு தெய்வ மனுஷன் இருந்திருக்காரு. சபைக்கு நிறைய காணிக்கை கொடுத்திருக்காரு. கொடுக்கறதுக்காக சொல்றேன்ல, கொடுத்திருக்கிறார். ரைட்டா? நிறைய கொடுத்திருக்காரு. நிறைய கொடுத்திருக்காரு. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்ல, இப்படி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, நான் கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்படலை, நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால் கொடுக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. நீ கொடுத்து, அதாவது ஒரு நல்ல கருத்து சொல்கிறாங்க, முதல் லஞ்சம் கொடுக்க பழகினது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தானா. கொடுத்த லஞ்சத்துக்கு வேலை நடக்காத வேலையை செய்கிறது ஊழலா ஆண்டவர் தானா. புரியுதா உங்களுக்கு? காணிக்க போடுறான், எதை நினச்சி போடுறான்? ஏதாவது எனக்கு கிடைக்குமா செய்வாரா அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுக்கறது போல் காணிக்க கொடுக்கானா. சரியா? கொடுத்துட்டு வெயிட்டிங்லேயே இருக்கிறான், காரியம் ஆகலை. இப்போ அந்த பணத்துக்கு அவன் கொடுக்குற அர்த்தம் அவர் ஒரு ஊழல் பேராளியாக இருக்கிறார். ஊழல் பேராளியாக இருக்கிறார். நான் சொன்னேன் புரியுதா? சொல்கிறாரு, உங்களுடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தேன். 2 விஷயம், அற்பமான ஆரம்பமும் சம்பூர்ணமான முடிவு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஊழியக்காரங்கெல்லாம் கறக்கிறதுக்கு பயங்கர ஆவலோடு இருக்கிறாங்க. எல்லா ஊழியக்காரனுக்கும் ஜனம் வளருதோ வளரலையோ கறக்கிறது. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி எடுத்து ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அடிச்சு கறக்கிற மாட்டை அடிச்சு கறக்கணும், கட்டி போட்டு கறக்கிற மாட்டை கட்டி போட்டு கறக்கணும், ஓடி கறக்கிற மாட்டை ஓடி கறக்கணும். எப்படி? விசிட்டிங் பொய்யாது சிலர்கிட்ட வாங்கிட்டு வந்துடணும். சில ஊழியக்காரங்க அழகான தந்திரம் வச்சுருப்பாங்க. ஓடி கறக்கிற மாட்டை ஓடி கறக்கணும், விசிட்டிங் போய் 500 200 300 இப்படின்னு சொல்லி அங்கே போய் வாங்கிட்டு வந்துடணும். சிலது படுத்து கிடந்து கறக்கணுமா, அது எந்த பிளான்னு எனக்கு தெரியல. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு விளக்கம் கிடைக்கும் போது நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இப்படி கறக்கிறதுக்கு பழகி இருக்கிறாங்க. மொத்தத்தில் இது நான் தாவீதுடைய லைஃப்பில் அருமையான விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார். 5 யார் அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14.
ரூத்து 1:14. சீக்கிரம் வாசிங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கூட்டத்தை முடிச்சிடும். ரைட். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். போதும். ரூத்து ஆசீர்வதிக்கப்பட்டாள். ரூத்து 8வது புஸ்தகம், நம்முடைய வேத புஸ்தகத்தில் 8வது புஸ்தகம் ஒரு மோவாபிய ஸ்திரீ. உபாகமம் 23:3 வாசித்தா, மோவாப்பு சந்ததி என்பது சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. சபிக்கப்பட்ட சந்ததியிலே பிறந்த ஒரு ரூத்து எப்படி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுக்குரிய இடத்துக்கு வந்தாள். வாசிங்க. உபாகமம் 23. கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10 தலைமுறைக்கு உள்ள வரக்கூடாது. சாப சந்ததியில் ரூத்து எப்படி மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும் நம்முடைய 66 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகத்தில் முதல் ஒரு பெண்ணின் பேர்ல எழுதப்பட்ட புஸ்தகம் 8வது புஸ்தகம் ரூத்துடைய பேர்ல எழுதப்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் உறுதி. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். அப்போ ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியா பின்பற்றணும். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லுவான், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீர் எங்கே தங்குவீர நான் அங்கே தங்குவேன். மரணம் நம்மை, நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுத்தாலே போதும், பிரிச்சு ஓடிடுவாங்க. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு வரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறுதி. அல்லேலூயா. சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, 70 பேர் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அவர் கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இந்த சபைக்கு வரும்போது ஆசீர்வாதம்னு நினச்சி வராங்க. நல்லா எங்களை கண்டித்து எங்களுக்கு தேவையான நல்ல புத்திமதியாக நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்றதுக்குரிய வசனம் கிடைக்கும்னு வாங்க. அல்லேலூயா. உறுதி. இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்தடைந்த உனக்கு அவர் நிறைவான பலனை தருவார். உறுதியாக பின்பற்றுங்க. 6 நீதிமொழிகள் 20:25 ஆதியாகமம் 30 நீதிமொழிகள் 30:25 ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசியா. அவையாவன அற்பமான செந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். நீதிமொழியில் 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து அற்பமான ஆரம்பம். அற்பமான ஜந்து எறும்பு கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை என்ன செய்யுமா? சேர்த்து வைக்குமா. கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை என்ன செய்யுமா? சேர்த்து வைக்குமா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்லா சத்தியத்தை கேட்கக்கூடிய காலத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல கிருபையில் வளர வேண்டிய நேரத்தில் வளர்ந்துடணும். தெய்வ பிள்ளைகள் நல்ல கிருபை அபிஷேகம் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களில் வளர்ந்துடணும். கோடை காலம் போல் சில நேரம் நம்முடைய லைஃப்பில் கர்த்தர் தருவார். நல்ல வசனத்தை கேட்கறதுக்கு, நல்ல வேதம் வாசிக்கிறதுக்கு, நல்ல ஜெபிக்கிறதுக்கும், தெய்வீகமான அனுபவத்தில் வளர்ந்து பெருகுவதற்கும் கர்த்தர் சமயத்தை தருவார். அப்படிப்பட்ட சமயத்தை நல்லா சூப்பராக பயன்படுத்திடணும். கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிற எறும்பு, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள். அற்பமான ஜந்துவாயிருந்தும் ஆண்டவர் ஒரு ஆளை பார்த்து நீ அதுக்கிட்ட போய் வழியை கற்றுக்கொள்ளுங்கிற அளவுக்கு கர்த்தர் மகா ஞானம் உள்ளவைகள். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல வசனங்களை நல்லா கேட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா சேர்த்து வச்சிடணும். நல்ல கிருபையில் வளரணும், நல்ல அபிஷேகத்தில் வளரணும், நல்ல தெய்வீகமான அனுபவத்தில் வளரணும், தெய்வீகமான காரியம் நமக்குள்ளே பெருகணும். சரியா? 6 7 சமயத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த எறும்பை போல 7 வேதத்தில் வாசிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 27:38 இந்த வசனங்களை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளை. அற்பமான ஆரம்பத்தோடு சம்பூர்ணமாக முடிவு முடித்தது 7வது நம்முடைய ஏசப்பா. ஒரு 13 பேர் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. சும்மா அப்படி ஓரளவு அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறோம். அப்படி சும்மா அப்படி போகிற பாதையில் சொல்லிட்டு போகிறோம். ஏசப்பாவுடைய அற்பமான ஆரம்பம். பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா வழியில் பிறந்தாங்க, கிச்சிலி மரத்தடியிலே அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிள்ளைய படுக்க வைக்கிறதுக்கு தான் சத்திரத்தில் இடம் தேட்டினாங்க. இடம் கிடையாது. யார்?
ராஜாதி ராஜா தெய்வகுமாரன் இந்த பூமியில் பிறந்தபோது அவர் பயன்படுத்தின படகு இரவல் படகு, அவர் பயன்படுத்தின ராபோஜனத்துக்குரிய வீடு இரவல், அவரை சிலுவையில் அறையிறதற்கு பயன்படுத்தப்பட்ட சிலுவை அவருக்குரியதில்லை, அவர் பயன்படுத்தின கழுதை சாதாரண இரவல் கழுதை, எதுவுமே சொந்தம் என்று சொல்வதற்கு இல்லை. அல்லேலூயா. பிறப்புல இருந்து சிலுவை வரைக்கும் இது. ஆனால் எல்லா வானத்துக்கு மேலாக இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரசத்திலே உயர்த்தப்பட்டு முழு உலகத்திலும் தெய்வகுமாரனாய் வானோர் பூதலத்தார் யாவுடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக உயர்த்தப்பட்ட நாமம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அல்லேலூயா. எந்த நாமத்தை கொண்டு ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு எந்த ஆவியை ஏவ முடியும், எந்த தெய்வங்கிறத சொல்லதையும் எந்த மனுஷனுக்கு விரோதமாக ஏவ முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஒரு மனிதனை அழிப்பதற்கு அந்த நாமத்தை பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த நாமம் ஆசீர்வாதத்துக்குரிய நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை உபயோகப்படுத்தி இவனை கெடுத்து போடும் அப்படின்னு சொன்னால் அந்த நாமம் அதை செய்யாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நாமம் ஒரு மனிதனை வாழ வைக்கிற நாமம், அந்த நாமம் உயர்ந்த நாமம். இந்த ஆண்டவராய் இயேசப்பா பூமியில் இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட சில பெயர்களை சீக்கிரமா சொல்றோம். வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லும் அவரை மதுபான பிரியன், போஜன பிரியன்னு சொல்லியிருக்கு. அவர் கொடுக்கப்பட்ட பேர் என்ன? மதுபான பிரியன், போஜன பிரியன்னு சொல்லியிருக்காங்க. பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், பாவி, எத்தன், பிசாசுகளின் தலைவன், கலகக்காரன், மதிமயங்கி இருக்கிறவன், கல்லாதவன், தச்சொண்டே மகன், கலிலேயன், நாசரேத் ஊரான். அடுத்து என்ன சொல்லலாம்? வஞ்சிக்கிறவன், பாவிகள் அல்லது ஆயக்காரர்கள், இவருடைய சிநேகிதன் சொல்லக்கூடிய பட்ட பெயர்கள் ஆண்டவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசப்பா எல்லா வானத்துக்கு மேலே உயர்த்தப்படுவதற்கு பரிபூர்ணமாய் தெய்வ சித்தம் செய்தார். பாடுபடுதலை ஏற்றுக்கொண்டார். தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. இன்றைக்கு பாடுபடுறவங்கள தேடுறது கஷ்டங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வலது பக்கம் இருக்கிற சகோதரிமார்களை யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இங்கே இருக்கிற வயோதிபர்களுக்கு இருக்க ஹெல்த்து கூட இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க. 35-40 வயசில் ஹெல்த் இல்லைங்க. அன்றைக்கி 50 வயசுலேயும் 60 வயசுலேயும் அம்மி இறச்சி அன்றைக்கி எழுத்தின்படியே சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போய் எத்தனை குடம் தண்ணி எடுத்தாங்க. இன்றைக்கி ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒன்றும் நாட்டுக்கோழி போல் இல்லைன்னு எனக்கு, எல்லாம் பிராய்லர் மாதிரி அப்படியே இப்படி தான் இருக்குது. இருந்து எந்திக்கிறதுக்கு இப்படி உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சாங்கன்னா அப்படி ஒரு தள்ளாட்டத்தில் இருக்கு. யோசித்து பாருங்க. பாடுபடுதலே இல்லை இன்னைக்கு, எழுத்தின்படியும் இல்லை, ஆவிக்குரிய பிரகாரமும் இல்லை. சரியா? நல்லா பாடுபட்டோமானா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடுவோமா? நல்ல டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கூட்டத்தை முடித்தா தான் ஆசீர்வாதம். கண்களை மூடுவோம். அற்பமான ஆரம்பம், சம்பூர்ணமான முடிவு. தலைப்பு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் விளக்கங்கள் சில இடத்துல நமக்கு ரொம்ப அனுகூலமாக அல்லது நமக்கு ரொம்ப தட்டி கொடுக்கறது போல் இருந்துன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எப்தா தேவனுடைய சன்னிதானத்தின் அனுபவத்திலே ஆரம்பித்தான். அது அவனுக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய சன்னிதானத்தின் ஆரம்பம். சப்பானி பிச்சைக்காரன், ஆனால் தெய்வ சமூகத்துக்கு வர்றதில் ரொம்ப விசேஷமானவன். எஸ்தர் தனக்கு நியமிக்கப்பட்டதை மட்டும்தான் பயன்படுத்தினா. ஒரு உபவாசம், ஜெபம் தன்பட்ட வாழ்க்கையில் அவளுடைய லைஃப்பில் இருந்துச்சு. தாவீது நல்ல துதிக்கிற மனுஷன், ஆலயத்துக்குன்னு நல்லா கொடுக்கறதற்கும் நல்லா பழகி கொண்டார். ரூத் உறுதி, எறும்பு நல்லா சமயத்தை பயன்படுத்தி நல்லா தன் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாதபடிக்கு ஆகாரத்தை சேர்க்கறது போல் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன போல, என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்ன போல, தேவனுடைய கிருபை, அபிஷேகம், தேவனுடைய வரங்கள், கனிகள், தெய்வீகமான எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த கோடை காலம் போல கத்த தந்திருக்கிற இந்த காலத்திலே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இந்த கோடை காலத்தில் சேர்த்து வைக்கிறது. ஆண்டவராய் இயேசப்பாவுடைய பிறப்பு முதற்கொண்டு, ஏன் கருவறையில் உற்பத்தி ஆகும்போது கூட நிந்தையோடு தான்
பிறக்கக்கூடிய விதத்தில் அவருடைய சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசுப்பா இன்றைக்கு முழு உலகத்துக்கும் வானோர் புதலத்தார் யாவுடைய முழங்கால்களை முடக்கும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலே உயர்ந்த நாமமாய் இயேசுப்பா உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. காரணம் பாடுபடுதல். எத்தனை பேர் இந்த கால வேளையில் அற்பமான ஆரம்பத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு சம்பூர்ணமான முடிவு தேவை, என் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம், ஷக்கத்து நாய் நம நாயிடபலங்கரமானாக்கா. நல்ல மனுஷனுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஓ ரபல கரபல கஷக்கத்து நாய் நம நாயிடபலங்கரமானா. ஓ ரபல கரபல கஷக்கத்து நாய் நம நாயிட. துன்மார்க்குடைய முடிவு ஒரு அந்தகாரமும் இருளுமான அனுபவமாக இருக்கும். உலகத்தின் ஐஸ்வர்யவான்களுடைய முடிவு நரகத்தின் அனுபவத்தில் இருக்கும். ஷமானா கதுரபல். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட லாசரு முடிவு சம்பூர்ணமான பரலோகத்தின் அனுபவமாய் காணப்பட்டது. இந்த பூமியில் கொடிய வியாதிகள், கொடிய பற்களின் அனுபவத்தில் காணப்பட்டார். ஆனால் முடிவு பரலோகத்தின் அனுபவத்தில், இளைப்பாறுதலின் அனுபவத்தில் காணப்பட்டது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஷமானா ரிமானா ரிபாபாலா கராமானா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்பமான ஆரம்பத்தின் அனுபவத்தில் ஆரம்பித்திருக்கலாம். முடிவு சம்பூர்ணமாய் ஏசப்பா வரும்போது அவரை சந்திக்கத்தக்கதாய் சீயோனா எருசலேமாய் நித்திய ராஜ்யத்தில் ஏசப்பாவோடு இருக்கிற அனுபவத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.